ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ்ல ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வரேன். லாஸ்ட் இயர் தான் கம்பெனி 2 இயருமே நான் டஃபே அண்ட் தென் நாகா ஃபுட்ஸ் இது ரெண்டுமே நான் வரல. ஸோ என்ன ரீசனுக்காகனா நான் சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனி. ஸோ மேனுஃபேக்சரிங்ல எனக்கு என்ன இன்புட் எடுக்க முடியும், அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டைம் யோசிச்சு வரல. இந்த டைம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் வந்தோம். பட் ஆனா எனக்கு இதுல நிறைய இன்புட் கிடைச்சது. இந்த ஃபேக்டரியில கொஞ்சம் பிசு இருக்கும், ஸோ டஸ்ட் இருக்கும், தமிழ் இருக்கு, அதுல உள்ள டஸ்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். பட் ஆனா இன்னைக்கு உள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஒயிட் ஷர்ட் தான், அதுல ஒரு சின்ன கடை கூட இல்ல, அவ்வளவு பெர்ஃபெக்டா அவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு கம்பெனியை இவ்வளவு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு பண்றது இருந்துச்சு. அது இன்னைக்கு எனக்கு பெரிய டேக்கவே எடுத்துக்கிட்டேன். ஸோ 5 இயர்ஸ் வந்து இவங்க ஓவரால் எல்லா இடத்துலயுமே பில்ட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ், மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங் எல்லா திங்ஸுமே 5 இயர்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத எங்களுக்கு அவுட் போட காமிச்சேன். ஸோ சின்ன சின்ன விஷயம், ஒரு ஸ்டெப்ஸுக்கு ஒரு லாக் போடுறதுல இருந்து அது என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்கு, அதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லாமே எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. அது அவ்வளவு பெனிஃபிட்டா இருந்துச்சு. தேங்க்யூ.